ஆசைகளை நீ எங்கே கொடுத்தேன் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ மிஸ்டர் கோபி, என்ன விஷயம்? ராதா டீச்சர் இங்கே வந்தாங்களே? அவங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் இல்லையே, அவங்க அப்பவே போயிட்டாங்களே. ஏன்? ஒன்றும் இல்லை, வேறொரு வீட்டுக்கு டியூஷன் விஷயமா சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேன் சார். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். யாரது? நாங்க தான். நீ ஏப்பா கல்யாணத்துக்கு வரல? நான் வரதாத்தாம இருந்தேன். அதுக்குள்ள ஒரு கட்சிக்காரர் வந்துட்டாரு, அதான் வர முடியல. நான் போன்ல கூப்பிடும்போது நீ எங்க போயிருந்த? அப்பதான் வெளியே கட்சிக்காரரோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போன்ல கூப்பிட்டதாக ரங்க சொன்ன. என்னம்மா அது? வரப்பவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப என்னமோ இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்களே. போய் படுங்கம்மா. என்னம்மா, என்ன உடம்புக்கு? ஒண்ணு இல்லப்பா, தலைவலி தாங்க முடியல. ஓஹோ, டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? வாணப்பா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தா எல்லாம் சரியாயிடும். மாமா, அண்ணனுக்கு சாப்பாடு போடுமா? இல்லம்மா, இல்ல, எனக்கு வேண்டாம். ராதா இது வரைக்கும் வீட்டுக்கே வரலீங்க, அவளை தேடிதான் வந்தோம். அப்படியா? இங்க டியூஷன் கூட இன்னைக்கு இல்லையே, அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அப்படின்னா எங்க போயிருக்கோம்? என்ன பவுனாம்பா, என்ன ஆச்சு? ராதா இன்னும் வீட்டுக்கே வரலீங்க, எங்க போயிருப்பா? அதாங்க எனக்கும் தெரியல. அவ எப்பவுமே இப்படி செய்ய மாட்டான், இன்னைக்குதான் என்னமோ. என்ன கழுத்தைய திரும்பி போட்டுட்டாங்க. ஏன்க்கா கவலைப்படுற?
ஆ, அந்த ராஜலட்சுமி டீச்சருங்கிறது யாரு? ஆமா, அவ சிநேகிதி. அவங்கள தான் பார்க்க போறதா சொல்லிட்டு போனாங்க. அதை இங்கதான் சொல்லிட்டு போனோமா? எங்க கிட்ட சொல்லிட்டு போயிட கூடாதா? வாக்கா, அங்க போய் பாப்போம். வரந்தானா? அடடே, இது நம்ம ராதாவோட பையி. ஆமா, ஒரு வேளை மறந்து போயிருக்கோம். ஏப்பா, உனக்கு எப்படி தெரியும் அவ ராஜலட்சுமி வீட்டுக்கு போனது? அது ராதா தான் சொன்னாங்க. எப்ப சொன்னா? குளிக்க போனப்போ சோப்பு எடுக்கிறதுக்காக வந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க. அத உங்ககிட்ட எதுக்காக சொன்னா? அது எப்படி எனக்கு தெரியும்? அவங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொன்னேன். அவ எங்கதான் போயிருப்பா? எனக்கு என்னமோ ஒரே பயமா இருக்கே. அவ எப்பவும் இப்படி செஞ்சது இல்லையே. ஆமா, பள்ளிக்கூடத்துல உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அப்படி ஒண்ணும் முக்கியமான விஷயமா நாங்க பேசவே இல்லையே. இல்ல, உன்னை பார்க்க போறதாக அந்த வக்கீல் குமார்ட்ட சொல்லியிருக்காளே. அதான் எனக்கும் சந்தேகமா இருக்குது. பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றப்போ நானும் அவளும் ஒன்னத்தானே வந்தோம். என்ன பார்க்க வரதா அப்ப சொல்லவே இல்லையே. அக்கா, நாம மோசம் போயிட்டோம், ஏமாந்துட்டோம். அவன் நினைச்சத சாதிச்சுட்டான். என்னடா தம்பி, என்ன ஆச்சு? இது பள்ளியில இருந்துச்சு. இந்த அநியாயத்தை படிச்சு பாரு. இப்படி கொடுங்க, நான் படிக்கிறேன். யார் எழுதியிருக்கா? சீக்கிரமா படிமா. கோபிகர் எழுதியிருக்காருங்க. கோபி? ஆமா, அந்த பாவிதான். அவனா எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்னு சீக்கிரமா படிச்சு சொல்லுமா. அன்பார்ந்த ராதா, உன்னோடு தனித்து பேச முடியாததால் இந்த கடிதம் எழுதலானே. பாவி, இனி நம்முடைய வருங்காலத்தை பற்றி நாமே ஒரு முடிவுக்கு வருவதுதான் நல்லது என்ற தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். தீர்மானத்துக்கு வந்துட்டியா? அந்த தீர்மானம் என்னன்னு நானும் பாக்குறேன். நாம் இருவரும் ஒருமித்து வாழ முடியாத வகையில் தடை விதிக்கும் உறவினர்களையும் இவ்வூரையும் விட்டு வெகு தூரம் சென்று பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஐயோ! ஆதலால் இன்று இரவு 7 மணிக்கு நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் காத்திருக்கிறேன். தவறாது வந்து சேரவும். டேய், உன் எண்ணம் எப்படி நிறைவேறுதுன்னு பாக்குறேன். தம்பி, புறப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அக்கா, கோர்ட் வரைக்கும் வேணுமானாலும் போ. வா. நான் தான் கோபி. அண்ணா, ராதா டீச்சர் எங்க அண்ணா? உண்மையாவே எனக்கு தெரியாதுமா. அண்ணா, அப்பா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அது தெரிஞ்சுதாமா அவர் தூங்கின அப்புறம் வந்துருக்கு. எப்படா தூங்க முடியும்? அப்பா, அண்ணா ஒண்ணு சொல்லாதீங்க. எதுக்காக இங்க வந்த? அப்பா, முதல்ல அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வா. எனக்கு தெரியாதப்பா. ராதா எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. நான் அவளை பார்க்கவே இல்லை. ஏண்டா, அவளை வர சொல்லி லெட்டர் எழுதிட்டு இப்ப அவளை பார்க்கவே இல்லைன்னு பொய்யா சொல்றேன்? டேய், ஒண்ணு அவளை கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒப்படைக்கிறியா, இல்ல ஒன்ன நான் போலீஸ்ல ஒப்படைக்கட்டுமா? அப்பா, சத்தியமா சொல்றேன், நான் ராதாவை சந்திக்கவே இல்லை. என் பேச்ச நம்புங்கப்பா. இன்னுமாடா உன் பேச்ச நம்ப சொல்றேன்? ஆரம்பத்திலே சொன்னேன் உனக்கு அந்த பொண்ணு சகவாசம் வேண்டான்னு. நீ கேட்கல. அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டு அவமானப்பட்ட. அதோட மட்டும் இல்லாம இப்ப அந்த பெண்ணை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு வந்து என்கிட்ட பாசாங்க பண்ற. டேய், போட. முதல்ல அந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அப்புறம் இந்த வீட்டுல கால் எடுத்து வை. இல்ல நீ எந்த மூலையில இருந்தாலும் நானே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போடா. ஏன் அடிக்கிற? போடா. நீ போம்பா. போடா. போட முடிய. வக்கீலையா, சில பேர் மூஞ்சி தொட்டாலே கரடு முரட கட்டாந்திர மாதிரி இருக்கும். ஆனா உங்க மூஞ்சி தொட்டா முழு முழு முழுன்னு மொசாக்கு தர மாதிரி இருக்குது. அது எப்படிங்கிறது? நல்ல முத்து, பேசாம உன் வேலையை பாருப்பா. என்னங்குது வக்கீல் எடுத்துக்கிட்டு என்ன போய் பேசாதேங்கிறீங்க? நீங்களே பேசி பேசி தானே கேஸே ஜெயிக்கிறீங்க. அதனாலதான் சொல்றேன், யார் யார் பேசணுமோ அவங்க தான் பேசணும். வாஸ்தவம் தாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அரசியல்ல கூட பாருங்க. நல்ல முத்து, அரசியலை பத்தி நீ ஏன்பா பேசுற? ஆமாமா, அரசியல் இருக்குதே, அது ஒரு நாயனம் மாதிரி. நல்லா வாசிக்க தெரிஞ்சவன் தான் வாசிக்கணும், இல்லைன்னா சுகமா இருக்காது, பிசிறு அடிக்கும். இப்ப நான் கூட தான் 2-3 இடத்துல நாயனம் வாசிச்சிருக்கேன். சரி சரி, சீக்கிரம் செய்து முடிப்பா. இதாச்சுங்க. ஏங்க வைக்கலையா,
இந்த நாகலாபுரம் வீரையன் கேஸ்ல ஒரு அவலப்பெண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி காமாந்தகாரனை கொன்னாலும் பரவாயில்ல, குத்தம் இல்லைன்னு வாதாடி ஜெயிச்சிங்களே. அப்படி பார்க்க போனா இந்த ஊர்ல மட்டும் ரொம்ப பேரை கொலை பண்ண வேண்டியதா இருக்குமே. அதுக்கு என்னங்க சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்களா? நான் சனிக்கிழமை வரமாட்டேன், கச்சேரிக்கு போறேன். இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். ஒரு சின்ன சந்தேகம், அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். சந்தேகமா? எதை பத்தி? உங்க தங்கைக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற ராதா டீச்சர் உங்களுக்கு பழக்கம் உண்டா? நோ, நான் அவங்க கிட்ட சரியா பேசினது கூட கிடையாது. அப்படியா? ஆமா, நேற்று ராத்திரி அவங்க இங்க வந்திருந்தாங்களா? ஆமா, வந்திருந்தாங்க. எவ்வளவு நேரம் இங்க இருந்தாங்க? அவங்க அப்பவே வந்ததும் போயிட்டாங்க. அவங்க வந்தப்ப நீங்க மட்டும்தான் இருந்தீங்களா? இல்லை, அம்மாவும் இருந்தாங்க. நேற்று ராத்திரி ராதா டீச்சரை தேடி அவங்க அம்மாவும் தாய் மாமனும் வந்தப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ராஜலட்சுமி வீட்டுக்கு போயிருக்கிறதாக சொன்னேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ராதா டீச்சரை என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லை, சரியா கூட பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. இதை மட்டும் ராதா டீச்சர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம்? அது அவங்களத்தான் கேட்கணும். ஒருவேளை யாராவது அவங்கள தேடிக்கிட்டு வந்தா அவங்களுக்கு சொல்றதுக்காக இருக்கலாம். அப்ப நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? Of course. என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும் தெரியாதுன்னு சொல்ல முடியும். அப்படியா? ஆல்ரைட். ஆர்டிஸ்ட் கோபி ராதா டீச்சரை கட்டாயப்படுத்தி கடத்தி கொண்டு போயிட்டதாக அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போ இது விஷயமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஆர்டிஸ்ட் கோபி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவராச்சு. இது விஷயமா உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சிருக்கணுமே. நோ நோ நோ, இதெல்லாம் அவங்க பர்சனல் மேட்டர். அந்த வகையில எனக்கு எதுவுமே தெரியாது. ஓஹோ, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். ராதாவும் கோபியும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்களாமே. ஆமாம்மா, ராதாவுடைய அம்மாவும் அப்படித்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா, உங்க மகன் இந்த ராதா பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டானாமே, அது உண்மைதானா? உண்மைதான். நான் வரேன். அண்ணாண்ணே, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேனே, உண்மைதானா? உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஒரு செய்தி கேள்விப்பட்டேனே, அது நெசந்தானா? வாஸ்தவம் தான். முதல்ல நான் நம்பவே இல்ல, அப்புறம் தான் தெரிஞ்சது அது நெசந்தான். ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானாம் இல்ல? நீங்க சரியா புள்ளைய கண்டிச்சு வளர்த்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுன்னு ஊரே பேசுது. சொல்லி முடிச்சுட்டு இல்ல? ஐயா சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா என்ன சொல்றதுதான் தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, வந்து கேக்குறேன்.
ஐயா வணக்கங்க. வணக்கம். என்ன என் பையன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். தவறு என்னுடையதான். அவனை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன். பொறுப்பாளி நான் தான். வரட்டுமா? வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஏங்க நம்ம சின்னையா பாட்டு வச்சாரம்மாவை எடுத்துட்டு ஓடிட்டாராமே, உண்மைங்களா? 100க்கு 100 உண்மை. உனக்கு ஏண்டா இதெல்லாம் வேலையை பாரு. ஐயோ அவனமா சொந்த காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் பொது காரியம் ஊர் காரியம் இதெல்லாம் யாருங்க பாக்குறது? எங்க முடி இவ்வளவு வளர்ந்துருக்குது, நாளைக்கு வரட்டா ஃப்ரீயா இருக்கிறேன், வெட்டி விடுறேன். பையனை பத்தி முழு விவரம் தெரியட்டும். மொட்டையா அடிச்சுக்கிறேன். மொட்டைகளா? ஐயா நல்லா கம்மிங்க, நீங்க முடி வெட்டிக்கிங்க. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. ஆமா, என்னம்மா இது? முக்கியமான கேஸ் கட்ட கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல போய் பாடிட்டு இருக்கிறியே. போமா, போய் படுத்து தூங்கு. மணி 10 ஆகுது. நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே மறந்திடவா உன்னை நான் நினைத்தேன், மண்ணில் எரிந்திடவா மலர் சாரம் தொடுத்தேன், பிரிந்திடவா அன்பு பாட்டிசைத்தேன், உயிர் விடை பெறவா இந்த உடல் வளர்த்தேன். நீ வருவாய் வந்து நிழல் தருவாய் என்னும் நம்பிக்கையால் இன்று குரல் கொடுத்தேன். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே
மிஸ்டர் கோபி, அப்படிடு. வக்கீல் சார், நான் இங்க எந்த நிலைமையில வந்திருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்களை விட ஆதரவு அளிக்க எனக்கு வேற யாருமே இல்லை சார். மிஸ்டர் கோபி, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சத்தியமா சொல்றேன், ராதா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் தான் அவளை கடத்திட்டு போயிட்டதாக அவங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். சார், உண்மையா சொல்றேன், நான் நிரபராதி சார். அப்போ ராதா எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அன்னைக்கு உங்ககிட்ட வந்து கேட்டப்போ அவ வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னீங்கல்ல, அவ வீட்டுக்கே போகல சார். அவளுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஆபத்தா? இருக்கலாம் இருக்கலாம். நீங்க எதுக்கும் நல்லா தேடி பாருங்க. அது எப்படி சார் முடியும்? போலீஸுக்கு பயந்து நான் தலைமறைவா இருக்கிற இந்த நேரத்துல அவளை எப்படி சார் தேடி கண்டுபிடிக்கிறது? சார், நீங்க ஒரு உதவி செய்யணும். எனக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தீங்கன்னா நான் எப்படியாவது ராதாவை தேடி கண்டுபிடிச்சிருவேன். மிஸ்டர் கோபி, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த நிலைமையில நீங்க தலைமறைவா இருந்தாவது ராதாவை கண்டுபிடிக்கிறதா நல்லது. சார், அது அது எப்படி சார் முடியும்? மிஸ்டர் கோபி, எப்படியாவது நீங்க முயற்சி செய்யுங்க. எஸ், முயற்சி செய்யுங்க. லைட் அணைச்சிடு, லைட் அணைச்சிடு. ஆமாப்பா, வேண்டாம், லைட்டை சீக்கிரம் அணைச்சிடு. என் குரு மாதிரி ஆச்சே நல்லவுக்கு கஷ்டப்படாது. இதெல்லாம் வேணும்னு செய்யல, ஏதோ அசந்தர்ப்பம் நடந்து போயிடுச்சு. அசந்தர்ப்பத்துக்கே குறையினா அப்ப சந்தர்ப்பத்துக்கு நிலவத்தை உன்னை நான் செஞ்சு கேட்டுக்கிறப்பா. நீங்க காட்டி கொடுத்தாது, காட்டி கொடுத்தாது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. காட்டி கொடுத்தாது, நிலவத்து என்ன காட்டி கொடுத்தாது, என்ன காட்டி கொடுத்தாது. பாட்டு வாச்சாரம்மா, பொம்பளைங்க பொட்டோட போடணும்னு சொல்லுவாங்க, நீங்க போட்டோட போறீங்களாம்மா. பாட்டு வாச்சாரம்மா, தொடையில அடிச்சுக்கிட்டே பாட்டு சொல்லி கொடுப்பீங்களே, இப்போ வாழையிலையும் வயிற்றுலையும் அடிக்க முடியாம பண்ணிட்டீங்களே. செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் விரைப்பாங்க, நீங்க செத்து சுருங்கிட்டீங்களாம்மா. எல்லாரும் காரடினா உங்களுக்கு முன்னாடிதானா முடங்கி போய் போறீங்களே. இப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுப்பீங்களே, கல்லம் மேலரா
கேத்தா கேத்த ராமான்னு சாகரத்துக்குதே இப்படி ஜலம் மேல போறீங்களா? ஐயா ஏயா எப்பயா கொன்னீங்க? என்னைக்குயா பாலு சுருட்டு கூட கொடுக்காத இப்படி கொண்டு போறிய? குமார், குமார், என்னம்மா? அண்ணன் வெளியில் தானே இருந்தாரு, அங்க காணுமேம்மா. இங்க வரவே இல்லம்மா அவரு. இந்த நேரத்துல எங்க போயிருப்பான்? நான் சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மை. என்ன நம்புப்பா. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? பேசாம பழத்தை இங்கே போட்டு ஓடியாந்துருங்க. இந்த இடத்த விட்டு போயிடலாம். போயிட்டா பணம் தனியா இருந்தா பயப்படாதுங்க. நீங்க வாங்க போலாம். பழி யார் மேலேயாவது விழுந்துட்டு போகுது. அதான் கோபி இழுத்துட்டு போயிட்டாலும் ஊரெல்லாம் பேசிக்குது. அவன் மாட்டிக்கிட்டான். நீங்க பயப்படாதீங்க. வாங்க வாங்க. இல்ல நல்லமத்து இல்ல. ராதா இறந்து போனது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்கேயோ தலைமறைவா இருக்கிறதா தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இப்படியே விட்டுட்டு போயிட்டா ராதா இறந்து போன செய்தி கண்டிப்பா வெளியாயிடும். ஐயோ, அப்படின்னா இந்த மூட்டைய ஆழமான இடத்துல அப்படியே அமுக்கிட்டு போயிடலாமா? எவ்வளவோ ஆழமான இடத்துல தான் போட்டுட்டு வந்தேன். வெளியே வந்துடுச்சு. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்படித்தாங்க எப்படியாவது வெளியே வந்துடும். சாகரத்துக்குனே உள்ள போறாங்க, செத்த உள்ள மேல மோந்துடுறாங்க. நல்லமத்து நீ போய் ஒரு பெரிய கல்லா பார்த்து எடுத்துட்டு வா. இந்த மூட்டையோட சேர்த்து கட்டி எங்கேயாவது தூரம் கொண்டு போய் ரொம்ப ஆழமான இடத்துல போட்டுட்டு வந்துடலாம். நானா? ஆமாப்பா, சீக்கிரமா போ. போ நல்லமத்து. நல்லமத்து நீ ஜாக்கிரதையா போயிடு. தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாத. ஐயோ, எனக்கு தனியா போறதுக்கே பயமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பாட்டு வாத்தியாரமா வர்ற மாதிரியே தெரியுது. கத்தாத நல்லமத்து, யாரு காதலையாவது விழுந்துட போகுது. பொஞ்சாதி பிள்ளை விட்டு எல்லாம் கிராமத்துல விட்டுட்டு புழைக்க வந்த இடத்துல பேய் அடிச்சு ரத்தம் கக்கி செத்துருவேன் போல் இருக்குது. அழாதப்பா, வேணும்னா என் கூட வந்து நம்ம வீட்டிலே இருந்துக்க. இல்லங்க, ஒரு நாளைக்கு இருந்தா போதுங்களா? இல்லப்பா, நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்துக்கன்னு சொல்றேன். பாபா